அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் M.K. Stalin launched the அப்பா ஆப் designed to bridge the communication gap between parents, teachers and administration அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்திற்கு இடையிலான தொடர்பு இடைவெளியை குறைக்க வடிவமைக்கப்பட்ட அப்பா செயலியை முதலமைச்சர் M.K. Stalin அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன், அந்த அப்பா அப்படிங்கிற வார்த்தைக்கான ஃபுல் ஃபார்ம் ஓகேங்களா, வாஸ் டெவலப்டு பை த தமிழ்நாடு பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம், அந்த அப்பா செயலி என்பது தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். ஸோ பெரிய அளவுல பார்த்தோம்னா அந்த டீச்சர்ஸ்க்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப்பை கம்மி பண்ணணும். அதுக்காக தான் இந்த அப்பா அப்படிங்கிற செயலியை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சரியா? அடுத்தது ரெண்டுமே கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் தி CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதனுடைய ஜோனல் ட்ரைனிங் சென்டர் இன் தக்கோலம். தக்கோலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த CISF மண்டல பயிற்சி மையத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாதித்ய சோழன் அப்படின்னு சொல்லி அதனுடைய பேர் வரும். ராஜாதித்ய சோழன் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லி, ஜோனல் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இது நேற்று நம்ம ஹோம் மினிஸ்டர் வந்து இங்கே விசிட் பண்ணி இங்கே அந்த CISF-ஓட ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பின்னணியில் நம்ம பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கிளாரா ஜெட்கின் வாஸ் த ஒன் ஹூ ப்ரப்போஸ் தட் March 8th be observed as இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உலகம் முழுவதும் March 8ஆம் தேதியை சர்வதேச மகளிர் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தவர் கிளாரா ஜெட்கின் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தீம் ஆஃப் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே 2025 ஆக்சலரேட் ஆக்ஷன் ஃபார் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2025ஆம் ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலின சமத்துவத்திற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துதல் அப்படிங்கிறது தீம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ கிளாரா ஜெட்கின் ஒரு கம்யூனிஸ்ட். அவங்க தான் 1910 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விமென்ஸ்க்கு பார்த்தோம்னா அந்த காலத்தில் அதிக மணி நேரம் வேலை அப்படிங்கிறது இருந்திருக்கும், கம்மியான ஊதியம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருந்திருக்கும். இதற்கு எதிராகலாம் குரல் கொடுத்து பெண்களுக்கு வாக்குரிமை வேணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் குரல் கொடுத்த ஒரு முக்கியமான போராளி யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாரா ஜெட்கின். அவங்களுடைய இந்த போராட்டத்தின் விளைவாக தான் நமக்கு March 8ஆம் தேதியை இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் நமக்கு. சரியா? அடுத்தது, The objective of பசு ஔஷாதி கேந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பசு மருந்தகங்களின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல படிச்சீங்கன்னா ஈஸியா ஆன்சரை போட்டுடலாம். என்னன்னா டு ப்ரொவைட் ஜெனரிக் வெட்டர்னரி மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதான் ஆன்சர். சரிங்களா? அதாவது பொதுவான கால்நடை மருந்துகளை வழங்குதல் அப்படிங்கிறது தான் இது ஆன்சர். நம்ம மத்திய அரசாங்கம் சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே டு ப்ரொவைட் ஜெனரிக் மெடிசின்ஸ் டு பீப்புள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னு சொல்லி வரும். ஜன் ஔஷாதி அப்படின்னா ஜனங்கள் அப்படிங்கிற ஒரு மீனிங் தமிழ்ல. ஓகேங்களா? ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னா ஜெனரிக் மெடிசின்ஸ் டு பீப்புள். பசு ஔஷாதி கேந்திரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரிக் வெட்டர்னரி மெடிசின்ஸ், கால்நடைகளுக்கான மருந்துகளை வழங்குவதற்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு மருந்தகங்கள். சரிங்களா? கடைசியா, who has won the 2024 AM Turing Award அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டிற்கான டூரிங் விருது யாரு ஜெயிச்சிருக்காங்க, யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இந்த AM டூரிங் அவார்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா டியூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜில இருக்கக்கூடிய ஒரு நோபல் பிரைஸ் மாதிரி. ஓகேங்களா? நோபல் பிரைஸ் இன் கம்ப்யூட்டிங்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ் தான் இந்த AM டியூரிங் அவார்ட். யார் வின் பண்ணிருக்காங்கன்னா ஆண்ட்ரூ பார்ட்டோ அண்ட் ரிச்சர்ட் சட்டன் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேரும் தான் வின் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு 5 முக்கியமான கொஸ்டினை பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.